ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாம் தற்போது விவாதிக்கக்கூடிய பதிவு என்னென்னா, தாவேக்கா தலைவர் நம்ம அண்ணன் விஜய் பற்றி தான். அதற்கு முன்னால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் பற்றி நெகட்டிவாக நினைக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ ஒரு முறை முழுசாக கேளுங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிறதுலலாம் சரியில்லாமல் இருக்கலாம். இப்போ சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணினா எங்கே பார்த்தாலும் விஜய் பாலிடிக்ஸ் பற்றி நெகட்டிவிட்டி தான். இது பிஆர், அவர் சீரியஸ் இல்லை, யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, இப்படி நிறைய காமெண்ட்ஸ், நிறைய ஒப்பீனியன்ஸ். ஆனால் ஒரு சிம்பிள் கொஷன், நம்ம விஜயை ஜட்ஜ் பண்ணுறது அவர் உண்மையில் என்ன செய்கிறாரு என்பதை வச்சு தானா, அல்லது நம்ம ஆல்ரெடி ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு சப்போர்ட் ஆகிற விஷயங்களையே மட்டும் பார்க்குறோமா? யாராவது பாலிடிக்ஸுக்கு வரும்போது அவரை சப்போர்ட் பண்ணுறவங்கவும் இருப்பாங்க, ஒப்போஸ் பண்ணுறவங்கவும் இருப்பாங்க. அது கம்ப்ளீட்லி நார்மல். ஆனால் முழு தகவல் இல்லாமல், கான்டெக்ஸ்ட் புரியாமல் ஒருத்தரை ஃபேக்குன்னு சொல்கிறது அது சரியாக இருக்கும்? விஜய் நல்லவனா கெட்டவனா, அது இன்னும் டைம் தான் ப்ரூவ் பண்ணணும். ஆனால் ஆரம்பத்திலே ஒருத்தருக்கு நெகட்டிவ் லேபிள் போடுறது அது ஃபேராக இருக்காது. நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? அவர் பேசுகிறத கால்மாக கேளுங்க, அவர் ஆக்ஷன்ஸ் அப்சர்வ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். ஒப்பீனியன் இருக்கலாம், அது எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அந்த ஒப்பீனியன் ஃபேக்ட்ஸ் அடிப்படையில் இருக்கணும், ஹேட் அடிப்படையில் இல்லை. இப்போது ஒரு விஷயம் நினச்சி பாருங்கள், இதை நம்ம ஒருத்தரை புரிஞ்சிக்காமல் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் என்றால் அது நம்ம ஜட்ஜ்மெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் விஜய் பற்றி நீங்கள் எந்த சைடில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு ரிக்வெஸ்ட்டு, முழுசாக புரிஞ்சிக்காமல் ஒருத்தரை முடிவு பண்ணிடாதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் மீது வரும் இந்த நெகட்டிவிட்டி ஜஸ்டிஃபைடா இல்லை அன்னெசரியா? ஓப்பனாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது கேட்கணும். இந்த மாதிரி ரியலாக பேசுகிற வீடியோஸ் வேணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் கொண்டு வர்றேன்.